வணக்கம் தனுசு ராசி அன்பு நேயர்களே, புதிய வாய்ப்பு உங்கள் திசையை மாற்றும். திடீர் முன்னேற்றம் வாழ்க்கையை வேகப்படுத்தும். தனுசு ராசிக்காரர்கள் சாதாரணமாக சிந்திக்க மாட்டார்கள். அவர்கள் சிந்தனை எப்போதும் தத்துவம், ஞானம், அனுபவம், வாழ்க்கையின் அர்த்தம் என்ற உயர்ந்த தளத்தில் பயணிக்கும். புத்தகம், பயணம், ஆன்மீகம், வெளிநாட்டு கலாச்சாரம், புதிய அறிவியல் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் ஆழமாக அறிய வேண்டும் என்ற ஆர்வம் இவர்களிடம் அதிகம். ஒரு விஷயத்தை மேற்பரப்பில் பார்த்துவிட்டு விடமாட்டார்கள். அதன் உள்ளார்ந்த காரணம், எதிர்கால விளைவு, மனித வாழ்க்கையில் அதன் தாக்கம் என்ன என்பது வரை சென்று ஆராய்வார்கள். இதனால்தான் தனுசு ராசிக்காரர்கள் பல நேரங்களில் ஆசிரியர், வழிகாட்டி, ஆலோசகர் போல மற்றவர்களுக்கு தோன்றுவார்கள். வேலை வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்கள் சுதந்திரமுள்ள இடங்களில்தான் முழு திறமைகளையும் வெளிப்படுத்துவார்கள். கட்டுப்பாடுகள், சிறிய எல்லைகள், ஒரே மாத பிரச்சனைகள். தனுசு ராசிக்காரர்களின் பண வாழ்க்கை சாதாரண ஏற்றத்தாழ்வுகளோடு செல்லாது. அது பெரிய உயர்வுகள், பெரிய அனுபவங்கள், பெரிய மாற்றங்கள் நிறைந்த ஒரு பயணம். பணத்தை சேர்ப்பதில் மட்டுமல்ல, அதை எங்கே செலவிட வேண்டும், எப்போது விட வேண்டும், எப்போது முதலீடு செய்ய வேண்டும் என்பதில் கூட இவர்களுக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கும். சில நேரங்களில் தாராளமாக செலவு செய்வார்கள். ஆனால் அதற்குள் பின்னால் அவர்களின் விசாலமான மனமும் அனுபவத்தை மதிக்கும் குணமும் இருக்கும். பணம் இவர்களுக்கு ஒரு இலக்கு அல்ல, அது வாழ்க்கையை விரிவாக வாழ உதவும் ஒரு கருவி. சரியான காலத்தில் சரியான வாய்ப்பு வந்தால் தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பாராத அளவுக்கு பெரிய செல்வ நிலையை அடைவார்கள். உறவுகளில் தனுசு ராசிக்காரர்கள் உண்மை, சுதந்திரம், நம்பிக்கை என்ற 3 அடிப்படைகளையே முதன்மையாக கருதுவார்கள். கட்டுப்படுத்தும் உறவுகள், சந்தேகங்களால் நிறைந்த காதல்கள் இவர்களுக்கு மூச்சு திணறலாக தோன்றும். மனதளவில் இணையும் துணை கிடைத்தால் அவர்களுக்காக உலகத்தையே திரும்பி பார்க்காமல் ஓடுவார்கள். காதலில் குழந்தைத்தனமான மகிழ்ச்சியும் தத்துவமான ஆழமும் கலந்திருக்கும். திருமண வாழ்க்கையில் இவர்களுக்கு துணை ஒரு நண்பனாகவும், பயணத் தோழனாகவும், சிந்தனை பங்காளிகளாகவும் இருந்தால்தான் முழு திருப்தி கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் திடீர் வாய்ப்புகள், எதிர்பாராத திருப்பங்கள், அதிர்ஷ்டமான சந்திப்புகள் அதிகம் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள், தூர பயணங்கள், புதிய மனிதர்கள், இவர்களின் வாழ்க்கை திசை மாறும் தருணங்கள் நிறைய இருக்கும். பிறர் கைவிட்ட இடங்களில் கூட இவர்களுக்கு புதிய கதவுகள் திறக்கும். ஆனால் அந்த அதிர்ஷ்டம் முழுமையாக செயல்பட வேண்டுமென்றால் அவர்கள் தங்களின் அதிகமான நம்பிக்கையை நடைமுறையோடு இணைக்க வேண்டும். ஆன்மீகத்தில் தனுசு ராசிக்காரர்கள் கண்மூடித்தனமான நம்பிக்கையை விரும்ப மாட்டார்கள். அவர்கள் கேள்வி கேட்பார்கள், ஆராய்வார்கள், அனுபவித்துதான் ஏற்றுக்கொள்வார்கள். தியானம், யோகா, ஜபம் போன்றவற்றை விட வாழ்க்கை அனுபவமே ஆன்மீகம் என்ற எண்ணம் இவர்களிடம் அதிகம் இருக்கும். வாழ்க்கையின் கடினமான தருணங்களே இவர்களை மனதளவில் வலிமையாக்கும். அந்த வலிமைதான் இவர்களை பிறருக்கு ஒளியாக மாற்றும். அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பயணம் என்பது ஒரு பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு விதி. வீட்டில் ஒரே இடத்தில் நீண்ட காலம் கட்டுப்பட்டு இருப்பது இவர்களின் இயல்புக்கு முற்றிலும் எதிரானது. புதிய இடங்கள், புதிய நாடுகள், புதிய மொழிகள், புதிய கலாச்சாரங்கள், இவை அனைத்தும் இவர்களின் மனதை உயிர்ப்பிக்கும். அமுதம் போல இருக்கும். ஒரு பயணம் இவர்களுக்கு வெறும் இடமாற்றம் அல்ல, அது சிந்தனை மாற்றம், மனவிரிவு, வாழ்க்கை பாடம். வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு வேலை அல்லது வெளிநாட்டு மனிதர்களுடனான உறவுகள் மூலம் இவர்களின் வாழ்க்கை பெரிய திருப்பங்களை சந்திக்கும். தனுசு ராசிக்காரர்கள் முடிவெடுக்கும் போது பயப்பட மாட்டார்கள். ஆனால் சில நேரங்களில் அவசர முடிவாக செய்து பின்னர் திருத்த வேண்டிய சூழ்நிலையும் வரும். இருந்தாலும் வாழ்க்கையில் நிற்காமல் முன்னே செல்வதுதான் வெற்றி என்ற எண்ணம் இவர்களை மீண்டும் எழச் செய்யும். தோல்வி இவர்களுக்கு ஒரு முடிவல்ல, அது ஒரு அனுபவம், ஒரு பாடம். அதனால்தான் பலர் வீழ்ந்த இடங்களில் தனுசு ராசிக்காரர்கள் புதிய பாதையை உருவாக்கி நடந்து செல்வார்கள். தைரியம் இவர்களின் இரத்தத்தில் கலந்தது போல இருக்கும். ஏனென்றால் இவர்களின் பேச்சில் ஒரு உண்மையின் வலிமையும் நேர்மையின் ஒளியும் இருக்கும். அலங்கார வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் சொல்வது மனதை தாக்கும். மேடையில் பேசினாலும், ஒரு நண்பருடன் பேசினாலும் தனுசு ராசிக்காரர்கள் சொல்வதற்கு ஒரு தாக்கம் இருக்கும். சில நேரங்களில் அவர்கள் சொல்வது கடுமையாக தோன்றினாலும் பின்னால் பார்த்தால் அதில் மறைந்திருக்கும் உண்மைதான் அனைவரையும் மாற்றும். இதனால்தான் இவர்களை சிலர் விமர்சிப்பார்கள், ஆனால் பலர் மதிப்பார்கள். ஏனென்றால் எந்த ஒளிக்கும் நிழல் இருப்பது போல தனுசு ராசிக்காரர்களுக்கும் சில பலவீனங்கள் உண்டு. அதிக சுதந்திர விருப்பம் சில நேரங்களில் பொறுப்பை தள்ளி போட செய்யலாம். ஒரே விஷயத்தில் நீண்ட கால கவனம் செலுத்துவது சவாலாக இருக்கும். ஆனால் இந்த பலவீனங்களை உணர்ந்து கட்டுப்பாட்டோடு பயணித்தால் அவை கூட அவர்களின் வலிமையாக மாறும். வாழ்க்கை இவர்களுக்கு எப்போதும் மாற்றத்தை கற்றுத்தரும் ஒரு ஆசிரியர். அதே போல தனுசு ராசிக்காரர்களின் கனவுகள் சிறியது அல்ல, அவை தனிப்பட்ட வெற்றியை தாண்டி சமூக மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். தங்கள் அறிவு, அனுபவம், சிந்தனை ஆகியவற்றை பிறருக்கு பகிர்ந்து அவர்களையும் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் உள்ளார்ந்த நோக்கம். வாழ்க்கையின் இறுதியில் நான் வாழ்ந்தேன் என்பதற்கு பதிலாக நான் பிறருக்கு பயணமாக இருந்தேன் என்று சொல்ல வேண்டும் என்பதே இவர்களின் மன ஆசை. மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்கள் பாதையை பின்பற்றும் மனிதர்கள் அல்ல,
பாதையை உருவாக்கும் ஆன்மாக்கள் சுதந்திரம், உண்மை, அறிவு, அனுபவம் இந்த 4 தூண்களின்தான் இவர்களின் வாழ்க்கையை நின்று பிரகாசிக்கும். அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பதட்டம் வேண்டாம். கண், காது, மூக்கு, தொண்டை, கழுத்து, முதுகு தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஹனுமன், பெருநாள், நரசிம்மர், விநாயகர் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு கோதுமை வெல்லம் தொடர்பான உணவுப் பொருட்களை கலந்து கொடுப்பது முன்னேற்றத்தை தரும். பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். துணை விஷயத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது. லாபத்தின் அளவு அபரிவிதமாக இருக்கும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கும். இரத்த பந்த உறவுகளுக்கு வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. துணையின் சொல் பேச்சை கேட்டு நடப்பது வியாபாரம், தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது தனுசு ராசி நேயர்கள் இன்றைய மாதம் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படுவார்கள். புதிய விஷயங்களை தொடங்குவதற்கு ஏற்ற மாதமாகும். உங்கள் நேர்மையான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும். உணர்ச்சிகரமான போராட்டங்களை தவிர்க்க அமைதிகளையும் கடைபிடிப்பதும் நல்லது. பெரிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்னர் குடும்பத்தினர் அல்லது அனுபவமிக்கவர்களின் கருத்தை கேட்டு செயல்பட வேண்டியது அவசியம். செலவுகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். குறிப்பாக ஆடம்பர செலவுகள் அல்லது மறைமுக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. திடீர் பணவரவுக்கு சாத்தியம் உள்ளது. ஆனால் அதை ஆக்கப்பூர்வமான முதலீடுகளுக்கு பயன்படுத்துவதும் நல்லது. முதலீடுகள் செய்வதற்கு முன்னர் நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் பேச்சை குறைத்து செயல்களில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய மாதம் தம்பதிகளுக்கிடையே இணக்கம் அதிகரிக்கும். அதிகம் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கவும். வெளிப்படையான மற்றும் அன்பான உரையாடல் முக்கியம். ஐயப்பன் ஆலயங்களுக்கு சென்று தீபமேற்றி வழிபடுவது நேர்மறை ஆற்றங்களை தரும். இயன்றவர்கள் பாத யாத்திரையாக செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் அல்லது குடிநீர் வழங்குவது நன்மைகளை அதிகரிக்கும். குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் ராஜயோகம் செயல்படும் போது அவர்கள் சாதாரண உயர்வுகளை அல்ல, அதிரடி திருப்பங்கள் கொண்ட பெரிய உயர்வுகளை அனுபவிப்பார்கள். நீண்ட காலமாக உழைத்து கொண்டிருந்த இடங்களில் திடீரென அங்கீகாரம், அதிகாரம், மதிப்பு வந்து சேரும். தாழ்வான நிலையிலிருந்து உயர்ந்த பதவி, எளிய வாழ்க்கையிலிருந்து செல்வ செழிப்பு, தெரியாத மனிதர்களிருந்து அனைவரும் அறிந்த நபராக மாறும் பயணம் இவர்களுக்கு உண்டு. இந்த உயர்வில் அவர்களின் நேர்மை, அறிவு, துணிச்சல் தான் அடித்தளமாக இருக்கும். அதிகாரம் வந்தாலும் தலைக்கேறாத குணம் இவர்களை இன்னும் உயர்த்தும். தனுசு ராசிக்காரர்களின் பணக்கார யோகம் மெதுவாக ஆனால் உறுதியாக செயல்படும் தன்மை கொண்டது. இளம் வயதில் சோதனைகள், தடைபாடுகள் இருந்தாலும் வயது கூட கூட பணம் தானாக வந்து சேரும் நிலை உருவாகும். நிலம், வீடு, வெளிநாடு முதலீடு, கல்வி சார்ந்த தொழில், ஆலோசனை, ஆன்மீகத்துறை போன்றவற்றில் பெரிய லாபம் காண்பார்கள். பணத்தை மட்டும் சேர்ப்பதற்காக வாழாமல் செல்வம் வாழ்க்கையை விரிவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் பண யோகத்தை பல மடங்கு அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கர்மா மிகப்பெரிய பங்கு வகிக்கும். நல்ல எண்ணம், நல்ல செயல், நேர்மையான முயற்சி இவை தாமதமாக வந்தாலும் பல மடங்கு பலனோடு திரும்பும். தவறான பாதையில் சென்றால் உடனடி தண்டனை வரும். ஆனால் அதுவே அவர்களை சரியான பாதைக்கு திருப்பும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். வாழ்க்கை இவர்களை எப்போதும் பாடம் கற்றுக் கொடுக்கவே சோதிக்கும். அந்த பாடங்களை ஏற்றுக்கொண்டால் விதியே அவர்களுக்கு துணை நிற்கும். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் குறைவாக இருந்தாலும் இருப்பவர்கள் உயர்ந்த தரமான உறவுகள். இவர்களை சுற்றி இருப்பவர்கள் பெரும்பாலும் அறிவாளிகள், பயண அனுபவம் கொண்டவர்கள் அல்லது வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சாதித்தவர்கள். சமூக வட்டத்தில் இவர்களுக்கு மெதுவாக ஆனால் ஆழமான மரியாதை கிடைக்கும். பேசாமல் இருந்தாலும் அவர்களின் கருத்து மதிக்கப்படும். காலப்போக்கில் அவர்கள் ஒரு கருத்து தலைவராக மாறுவார்கள். தனுசு ராசிக்காரர்களின் உடல்நலம் பெரும்பாலும் மனநிலையோடு நேரடியாக தொடர்புடையது. மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் உடலும் சக்தியோடு இயங்கும். ஒரே இடத்தில் நீண்ட நேரம் இருப்பது, மன அழுத்தம், கட்டுப்பாடு இவை உடல்நலத்தை பாதிக்கும். அதனால் நடைப்பயணம், யோகம் பயணம், இயற்கையோடு நேரம் சரியாக செயல்படும். தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சம்பாதிக்க மிகப்பெரிய சாதனை பணமோ பதவியோ மட்டுமல்ல, தங்களை சந்தித்த மனிதர்களின் வாழ்க்கையில் அவர்கள் விட்டு செல்லும் தாக்கமே. காலப்போக்கில் இவர்களின் பெயர் ஒரு மனிதராக அல்ல, ஒரு சிந்தனையாக நினைவில் நிற்கும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றியது என்று பலர் நினைக்கும் அளவுக்கு இவர்களின் அனுபவமும் அறிவும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறும். வாழ்க்கையின் இறுதி கட்டங்களில் அவர்கள் தங்கள் கடந்த பாதையை திரும்பி பார்த்தால் வீணாக வாழவில்லை என்ற நினைவு மனதில் நிரம்பும். இவர்கள் பல நேரங்களில் தங்களுக்கே தெரியாமல் ஒரு உள்ளுணர்வு சக்தி பெற்றிருப்பார்கள். ஒரு மனிதரை பார்த்த உடனே அவர் உண்மையா பொய்யா என்பதை உணரும் திறன், ஒரு சூழ்நிலை நல்லதா கெட்டதா என்பதை முன்னதாகவே அறியும் மனநிலை இவையெல்லாம் அவர்களின் மறைமுக வரங்கள். இந்த உள்ளுணர்வை நம்பி செயல்பட்டால் பெரிய தவறுகள் தானாகவே தவிர்க்கப்படும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக கிடைத்தாலும் அவை சரியான நேரத்தில் சரியான அளவில்தான் வரும். அது மட்டுமில்லாமல் புதிய விஷயங்களை ஆராய்வதிலும் கற்றுக்கொள்வதிலும் ஆர்வம் அதிகம் காட்டும் தனுசு ராசியினருக்கு இன்றைய மாதம் ஆர்வத்தின் பெயரில் வெற்றிகள் பல கிடைக்கும்.
தங்களின் நீண்ட மாதம் எதிர்பார்ப்புகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றிக் கொள்வார்கள். குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் செய்ய விரும்பிய விஷயங்களை நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களின் உதவியுடன் செய்து முடிப்பார்கள். இன்றைய மாதம் நீங்கள் மேற்கொள்ளும் பயணம் ஒன்று உங்கள் மனதில் நிறைந்திருக்கும். குழப்பங்களுக்கு தீர்வு கொண்டு வரும், மனதில் இருந்த பாரத்தை இறக்கி வைக்கும், பிரகாசமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும், ஆரோக்கியம் மேம்படும், நிம்மதியான இரவு உறக்கம் கிடைக்கும். தனுசு ராசியை கொண்டவர்களுக்கு இன்றைய மாதம் வாழ்க்கை பாடம் கற்கும் வகையில் எண்ணற்ற விஷயங்கள் நடைபெறும். அவர்களின் வாழ்க்கையில் வரவேற்கும் சவால்கள் எதிர்கால பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான பாடத்தை கற்றுத்தரும். குறிப்பாக காதல் வாழ்க்கையில் இருக்கும் நபர்கள் காதல் துணையுடன் இணைந்து இன்று செய்யும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் வரவிருக்கும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான மன தைரியத்தையும் வலிமைகளையும் அளிக்கும். அதே போன்று படித்து முடித்து பணிக்காக நேர்காணலில் பங்கேற்ற காத்திருக்கும் இளைஞர்களுக்கு கிடைக்கும் அனுபவம் தங்கள் துறையில் உயர்ந்த நிலையை அடைய உதவும் வழிகளை காட்டித்தரும். அண்மையில் காதல் முடிவை சந்தித்த தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய மாதம் தங்கள் முன்னாள் காதல் உறவை சந்திக்கும் வாய்ப்பை பெறுவார்கள். கடந்த காலத்தில் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ளும் வாய்ப்புகளையும் பெறுவார்கள். தங்களின் காதல் உறவை மீண்டும் புதுப்பிக்கும் வாய்ப்பை பெறுவார்கள். ஆனால் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தும் முன்னர் ஒன்றுக்கு பலமுறை சிந்தித்து அவசியம் நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள். தனுசு ராசியை கொண்ட பெண்கள் முடிந்தளவுக்கு தங்களின் முன்னாள் காதலிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லது. திருமணம் முடிந்த தனுசு ராசி பெண்கள் தங்களின் அன்பால் தன் கணவரின் இதயத்தை வெல்வார்கள். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மீட்டு கொண்டு வருவார்கள். தன் கணவரின் பாரதத்தை பகிர்ந்து கொள்வார்கள். குடும்பத்தின் நிதி நெருக்கடியை சமாளிக்கும் வழிகளையும் கண்டறிவார்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக அவர்களின் உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் செலுத்துங்கள். தனுசு ராசியை கொண்ட மாணவர்கள் தங்கள் கல்வி கல்லூரி வாழ்க்கையில் சிறந்து விளங்கும் ஒரு காலமாகவும் இது பார்க்கப்படுகிறது. தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று பள்ளியின் பெயர் மற்றும் பெற்றோர் பெயரை காப்பார்கள். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வயது கூட கூட வாழ்க்கை குறையாது. மாறாக அழகும் ஆழமும் மதிப்பும் கூடும். இளமையில் இருந்த அவசரமும் ஆவேசமும் அனுபவமாக மாறி முதிர்ச்சியான ஞானமாக வெளிப்படும். இளம் வயதில் அவர்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட பின்னாளில் அவர்களை தேடி வந்து ஆலோசனை கேட்பார்கள். இதுவே இவர்களின் வாழ்க்கை பெரிய வெற்றி. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் அவர்களை உடைக்க அல்ல, உருவாக்கத்தான் வரும். அந்த நேரங்களில் அவர்கள் தனிமையாக உணரலாம், புரியப்படவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் அந்த சோதனைகள் தான் அவர்களுக்குள் இருக்கும் உண்மையான வலிமையை வெளிக்கொண்டு வரும். ஒருமுறை அந்த வலிமையை அவர்கள் உணர்ந்துவிட்டால் வாழ்க்கை இனி அவர்களை பயமுறுத்தாது. தனுசு ராசிக்காரர்கள் பிறந்ததே ஒரு குறுகிய வாழ்க்கையை வாழ அல்ல. அவர்கள் பிறந்தது ஒரு விசாலமான வாழ்க்கையை அனுபவித்து பிறருக்கும் அந்த விசாலத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. அவர்கள் நடந்த பாதையில் தடங்கள் மட்டுமல்ல, வழிகாட்டும் விளக்குகளும் இருக்கும். அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது சாதாரணமான பிறப்பு வளர்ச்சி முடிவு என்ற ஒரு வட்டம் அல்ல. அது ஆத்மா வளர்வதற்கான ஒரு நீண்ட நேர பயணம். சிறு வயதிலே நான் யார், இந்த வாழ்க்கை என்ன சொல்ல வருகிறது என்ற கேள்விகள் இவர்களுக்குள் தோன்றத் தொடங்கும். அந்த கேள்விக்கான பதிலை தேடி தேடி பல பாதைகள், பல அனுபவங்கள், பல மனிதர்களை சந்திப்பார்கள். சில நேரங்களில் தவறான பாதைகள் சென்றாலும் வாழ்க்கை அவர்களை மீண்டும் சரியான திசைக்கு திருப்பிவிடும். இந்த ஆத்ம பயணத்தில்தான் அவர்கள் உண்மையான சந்தோஷத்தையும் உள்ளார்ந்த அமைதிகளையும் அடைவார்கள். காலப்போக்கில் தனுசு ராசிக்காரர்கள் தங்களுக்காக மட்டும் வாழும் மனிதர்களாக இருக்க மாட்டார்கள். பிறருக்கு வழிகாட்டும் விளக்காக மாறுவார்கள். அவர்கள் பெற்ற அனுபவங்கள், சந்தித்த தோல்விகள், கடந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக மாறும். யாராவது ஆலோசனை கேட்டால் மேற்பரப்பான வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆழமான உண்மைகள் தான் அவர்களின் பதிலாக இருக்கும். இதனால்தான் அவர்கள் பேசும்போது அமைதி இருந்தாலும் கேட்டவர்கள் மனதில் அது நீண்ட காலம் ஒலித்து கொண்டே இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் சில நேரங்களில் தனிமையை விரும்புவார்கள். அந்த தனிமை அவர்களுக்கு துக்கமாக இல்லை, அது சிந்தனைக்கும் மன சீரமைப்புக்கும் சக்தி சேர்க்க வைக்கும் உதவும் ஒரு இடம். இயற்கையோடு தனியாக செலவிடும் நேரம், மலை, கடல், வனம் போன்ற இடங்களில் இருக்கும் அமைதி, இவை அவர்களின் மனதை மீண்டும் உயிர்ப்பிக்கும். அந்த அமைதியில்தான் அவர்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தெளிவாக பார்க்கிறார்கள். பல தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பிறர் நினைக்காத முடியாத வயதில் கூட புதிய தொடக்கங்கள் ஏற்படும். இப்போது வயதாயிடுச்சு என்று வாழ்க்கையை முடிச்சுக்கொள்ளும் குணம் இவர்களிடம் இல்லை. 40க்கு பிறகும் 50க்கு பிறகும் சில சமயம் 60க்கு பிறகும் கூட புதிய வேலை, புதிய இடம், புதிய அடையாளம் உருவாகும். விதி அவர்களுக்கு கடைசி வரை வாய்ப்புகளை கொடுத்து நீ இன்னும் வளரலாம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். மேலும் தனுசு ராசிக்காரர்கள் ஒரே மாதிரி வாழும் மனிதர்கள் அல்ல. அவர்கள் மாறிக்கொண்டே இருப்பவர்கள், வளர்ந்து கொண்டே இருப்பவர்கள், பிறரையும் வளரச் செய்பவர்கள். அவர்களின் வாழ்க்கை ஒரு கதையல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு அனுபவமும், ஒவ்வொரு சோதனையும் இறுதியில் அவர்களை ஒளியாக மாற்றவே வந்தவை.
ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் வெளிப்புற சிரிப்பு, நம்பிக்கை, சுதந்திர மனப்பான்மை ஆகியவற்றுக்குள் மறைந்திருக்கும் ஒரு ஆழமான உள்சக்தி இருக்கிறது. அவர்கள் எத்தனை முறை விழுந்தாலும் மனதுக்குள் இன்னும் முடிவல்ல என்று சொல்லும் ஒரு குரல் எப்போதும் ஒலித்துக்கொண்டே இருக்கும். அந்த குரல்தான் அவர்களை மீண்டும் எழ வைக்கும். பிறர் பார்ப்பதற்கு சாதாரணமாக தோன்றும் ஒரு சூழ்நிலையை கூட அவர்கள் வாழ்க்கை திருப்பமாக மாற்றும் திறன் கொண்டவர்கள். இந்த உள்சக்தி தான் கடுமையான காலங்களிலும் அவர்களின் கண்களில் ஒளி அணையாமல் இருக்கச் செய்கிறது. குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் மனிதர்களை வெளிப்படையாக தீர்ப்பளிக்க மாட்டார்கள். ஒருவரின் வார்த்தைகளை விட அவர்களின் உள்ளார்ந்த நோக்கம் என்ன என்பதை உணர முயல்வார்கள். இதனால் பலர் இவர்களிடம் மனதை திறந்து பேசுவார்கள். சில நேரங்களில் அவர்கள் பிறரின் சுமைகளை கூட தங்களின் சுமை போல ஏற்றுக்கொள்வார்கள். இதுவே அவர்களை மனதளவில் சோர்வடைய செய்தாலும் அதே நேரத்தில் மனிதர்களை உண்மையாக நேசிக்க கற்றுக் கொடுக்கும் ஒரு பெரிய பாடமாகவும் மாறும். அதேபோல தனுசு ராசிக்காரர்களின் கோபம் தீப்பொறி போல திடீரென எழும், அதே வேகத்தில் மறையும். அவர்கள் மனதில் நீண்ட நாள் கசப்பு வைத்து கொள்ள மாட்டார்கள். சண்டை வந்தாலும் உண்மை பேசிவிட்டு மனதை சுத்தமாக வைத்து கொள்ள விரும்புவார்கள். ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் அவர்களின் வாழ்க்கை இன்னும் உயர்ந்த நிலைக்கு செல்லும். அமைதியோடு பேசத் தொடங்கும் தருணத்தில் அவர்களின் வார்த்தைகள் பலரின் வாழ்க்கையை மாற்றும் வலிமை பெறும். அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்கள் நல்ல காலத்தில் மட்டும் பிரகாசிப்பவர்கள் அல்ல, கஷ்ட காலத்தில்தான் உண்மையான தனுசு வெளிப்படும். எல்லாம் கைவிட்டு போகும் போல் தோன்றும் தருணங்களிலும் அவர்கள் உள்ளுக்குள் ஒரு நம்பிக்கையை உயிரோடு வைத்திருப்பார்கள். அந்த நம்பிக்கை தான் மற்றவர்களுக்கும் நம்பிக்கைகளை இழக்காமல் இருக்கச் செய்யும். பல நேரங்களில் அவர்கள் சொல்வதில்லை, ஆனால் அவர்களின் நடத்தை தான் மற்றவர்களுக்கு தைரியம் தரும். ஏனென்றால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு பெரிய உண்மையை உணர்வார்கள். வெற்றி என்பது சேர்ப்பதில் இல்லை, பகிர்வதில்தான். அந்த உணர்வு வந்த பிறகு அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அர்த்தம் பெறும். பணம், பதவி, புகழ் எல்லாம் இருந்தாலும் இல்லை என்றாலும் மனதில் ஒரு நிறைவு இருக்கும். நான் என் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தேன் என்ற உணர்வே அவர்களின் மிகப்பெரிய செல்வம். அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு வந்தது ஒரு சின்ன வாழ்க்கையை வாழ அல்ல. அவர்கள் வந்தது சிந்தனைகளை விரிவாக்க, மனங்களை திறக்க, மனிதர்களை உயர்ந்த. அவர்கள் போகும் வழியில் பலர் தங்களையே கண்டுபிடிப்பார்கள். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். உத்தியோகம், வியாபாரத்தில் தர்க்கம், வீண் வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து செல்வதும் நன்மைகளையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். லாபமும் அனுகூலமும் சுப விரயமும் ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். யோகங்களை அதீதமாக பெறுவீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தலைவலி, ஹார்மோன், ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. தூக்கமின்மை தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம் தேவை. விநாயகர், நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளவு நாள் அஷ்டமத்தில் இருந்த குரு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். வங்கியிலிருந்து, பள்ளியிலிருந்து அழைத்திருப்பார்கள். ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும். ஜிஎஸ்டி டாக்ஸ் கட்ட சொல்லி அழைத்திருப்பார்கள். இவையெல்லாம் தற்போது நீங்கும். 7ஆம் இடத்தில் குரு வக்ரமாகி தற்போது அமர்ந்திருக்கிறார். மேலும் இதையெல்லாம் தாண்டி லாபஸ்தானத்தில் 11வது இடத்தில் புதன் அமர்ந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார். இனி அற்புதமான ஏற்றம் ஏற்படும். வெளிநாடு, வெளியூர் செல்லும் யோகங்கள் ஏற்படும். எல்லா விஷயத்திலும் நன்மைகளை பெறுவீர்கள். வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை திரும்ப பெறுவீர்கள். வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள், கடன்கள் நீங்கும். சொந்த ஊர் செல்லும் யோகங்கள் உண்டாகும். தெய்வ அனுகிரகம் உண்டாகும். கோயில்களுக்கு நிறைய செல்வீர்கள். விரயஸ்தானத்தில் 3 கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியம், இரவு நேர பயணம், கல்விப்பாதை தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருப்பதும் நல்லது. பதவிகள் கிடைக்கும். அடுத்த 15 நாட்கள் மேலிடத்திலிருந்து அழைத்து பெரிய பதவிகளை கொடுப்பார்கள். நம்பிக்கையோடு இருந்திருந்தால் போதும். புதன் அமர்ந்திருப்பது பார்வையை கொடுப்பது பெரிய வெற்றிகளை கொடுக்கும். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், மெடிசன் சம்பந்தப்பட்ட துறைகள் அற்புதமாக இருக்கும். சந்தோஷம் ரீதியாக 80%, பொருளாதாரம் ரீதியாக 90% நன்மைகள் உண்டாகும். அது மட்டுமில்லாமல் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் என பெயர் எடுக்கும் தனுசு ராசியினருக்கு இந்த மாதம் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் பல கிடைக்கும். நண்பர்களுடன் கூடி பேசி ஆலோசனைகள் செய்ய தொழில் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியும். தொழில் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகளை உங்கள் எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றும். எதிர்பார்த்த உயர் பதவிகளை கொண்டு வரும். உச்சநிலையை அடையும் வாய்ப்பும் கிடைக்கும். பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களை ஊக்கப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். காதல் துணையின் ஆதரவு தன்னம்பிக்கைகளை அதிகரிக்கும். அதேபோல் தனுசு ராசியினரின் காதல் வாழ்க்கை பிரகாசமாக மாறும். நேர்மையான உரையாடல்கள் நல்லிணக்கத்தை கொண்டு வரும். பணி காரணமாக தன் காதலியை பிரிந்து வெளிநாட்டில் தங்கியிருக்கும் ஆண்கள் நண்பர்கள் உதவியுடன் காதலிக்கு சிறப்பு பரிசுகளை அனுப்பி வைப்பார்கள். காதல் உறவை பலப்படுத்துவார்கள். மேலும் இணையம் வழியே தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வார்கள். விரைவில் திருமணத்தை முடிப்பது தொடர்பான விஷயங்களிலும் கவனம் செலுத்துவார்கள். காதல் துணையின்றி தனிமையில் இருக்கும் நபர்கள் பணியிடத்தில் தன் வருங்கால வாழ்க்கை துணையை காணும் வாய்ப்பு காணப்படுகிறது. இதனிடையே உங்கள் பாலிய காலத்து நண்பர்கள் சிலரை சந்திப்பீர்கள்.
அதேபோல் அவர்களுடன் மனம் விட்டு வெளிப்படையாக பேசுவீர்கள். எதிர்காலத்தை மேம்படுத்துவது தொடர்பான முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். திருமணம் முடித்த தனுசு ராசி பெண்கள் குழந்தை பாக்கியம் தொடர்பான செய்திகளை எதிர்பார்க்கலாம். மேலும் தன் மாமியாருடன் காணப்பட்ட கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காணலாம். தன் மாமியாரின் விருப்பமான மருமகளாக மாறும் வாய்ப்பினை பெறலாம். தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது நேர்மைக்கு உரிய பரிசு கிடைக்கும் ஒரு மாதமாக இது இருக்கும். ஆம், பணியிடத்தில் உங்கள் நேர்மை கௌரவிக்கப்படும். உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அளிக்கப்படும். உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். குழு பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் தங்கள் குழுவில் இருக்கும் நபர்களின் முன்னேற்றத்தை உறுதி செய்வார்கள். புதிய பணி வாய்ப்புகளை கொண்டு வருவார்கள். சக ஊழியர்களின் முன்னேற்றத்தை உறுதி செய்வார்கள். பொருளாதார நிலை எப்படி இருக்கும்? நிதிநிலையை பொறுத்தவரையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரலாம். வியாபாரத்தில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வரும். எதிர்பார்ப்புக்கு அதிகமான வருமானத்தையும் கொண்டு வரும். அனுபவம் உள்ளவர்களின் வழிகாட்டுதலுடன் பயனுள்ள முதலீடுகளை செய்வீர்கள். அதிக வெற்றியில் காண்பீர்கள்.